வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும், ஆரோக்கியமான நாளாகவும் அமையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் 14 நாள் பார்த்துட்டோம். இன்றைக்கி டே 15. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சோஷியல் ஹெல்த். அந்த சோஷியல் ஹெல்த்தில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்றது தான். இன்பம், துன்பம் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பண்ணுற ஒரு விஷயம் எதுன்னா சாப்பாடு சாப்பிட்றது. எல்லாருக்கும் பிடிக்கும். கேட்குற உங்களுக்கும், பேசுகிற எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் சாப்பாடு சாப்பிட்றது. ஆனால் சாப்பாடு சாப்பிட்றது இன்றைக்கி கரெக்டாக சாப்பிட்றோமான்னு பார்த்தோம்னா, பெரிய கேள்விக்குறி தான். கரெக்டாக சாப்பிட்றது தான் எப்படி? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 4 பேருமே ஒன்று 4 விதமான நேரத்தில் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தேவையான டைமில் சாப்பிட்றாங்க. ஸோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுன்றது பெரும்பாலும் கிடையாது. ஒன்று அவங்களுடைய சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய படிப்பு, இல்லை ஏதோ இருக்க வேறு வேறு காரணங்களாக இருக்கலாம். 4 பேர் 4 நேரத்தில் சாப்பிட்றாங்க. சரி, அப்படியே 4 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் 4 பேர் கையிலையுமே ஏதோ ஒன்று டிவி ஓடுது, இல்லை மேட்ச் ஓடுது, இல்லை கையில் ஃபோன் வச்சு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இப்படி இருக்குது. ஈவன் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. அது கூட இப்போ பார்க்குறேன், ஸ்பூனில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லேயே கூட. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு பக்கம் அப்படின்னா, வீட்லேயே கூட ஸ்பூனில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படிலாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, சாப்பிட்றது அந்தளவுக்கு பெருசாக உடம்புல ஒட்டவே ஒட்டாது. பழைய காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, சாப்பிடும்போது எங்கேயாச்சும் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டாலோ, கையை அப்படி சைடில் வச்சு சாப்பிட்டாலும், கீழே வச்சுட்டு சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது, ஒழுங்காக பார்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது நிஜம்தான். அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற அந்த அவசர யுகத்தில் என்ன, பசங்க ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு ஒரு டைம் போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு ஒரு பக்கம் போகிறாங்க, வரதுக்கு லேட் ஆகுதும்போது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளையாச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் பாண்டிங் அதிகமாகும். எப்போ பார்த்தாலும் ஆளாள் ஒவ்வொரு நேரத்தில் ஒன்று சாப்பிட்றாங்க, வராங்க, போகிறாங்க அப்படின்னா, அது ஒன்றுமே இருக்காது. அப்புறம் நமக்கும் ஹோட்டலுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காது. ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறை. உண்மையாகவே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி முடியலப்பான்னா, வாரத்துக்கு ஒரு நாளாச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும். அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது எக்காரணம் கொண்டு மொபைல் ஃபோன்ஸ் இருக்கக்கூடாது, டிவியும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லை பழகி போச்சு அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஆடியோ சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ஆடியோ சாங்ஸ், நோ வீடியோ சாங்ஸ், ஆடியோ சாங்ஸ் போட்டு விட்டுட்டா அது பாட்டு ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருப்போம். நம்முடைய கவனம் அங்கே போகவே போகாது. நம்ம பாட்டு சாப்பிடலாம். அப்போ தான் சாப்பிடும்போது யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடல, பசங்க எதை ஒதுக்குறாங்க, பசங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்க, இது எல்லாமே தெரியும். இன்னொன்று, சாப்பாடு கொடுக்குற மரியாதை அது கூட. அதை விட முக்கியமாக யார் அந்த வீட்டில் சமையல் செஞ்சாங்களோ, அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி செஞ்சதை இதை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாங்க, கேட்டு கேட்டு சாப்பிட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அதை விட்டுட்டு சமைச்சு வைக்கிற ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு போய் சாப்பிடுன்றதும், அப்புறம் எனக்கு இப்போ வேண்டாம், இல்லை கம்பல் பண்ணாங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது. அப்போ என்ன நடக்கும்? என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்காது, ஒரு ஃபிசிக்கல் பாண்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ சாப்பிட்ற ஒரே ஒரு வேளையாச்சு, அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு வேளையாச்சு வீட்டில் இருக்கிற 3 பேரும் 4 பேரும் ஒன்றா உக்காந்து மொபைல் ஃபோனை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சிரித்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஊட்டுறதோ, இல்லை கையில் எதுவாக இருந்தாலும் மாறி மாறி ஒரு எமோஷ்னல் அந்த ஒரு பாண்டிங்கோடு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அந்த அனுபவம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மெமரிஸ் லைஃப் லாங் இருக்கும் அவங்களுக்கு. இப்போத்துலேருந்து நமக்கு அந்த ஒரு பழக்கமே இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது. ஏன்னா எட்டா கனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பசங்களுக்கு மாறிடும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை, இல்லை அப்படிலாம் அவசியம் எங்கள் வீட்டில் டெய்லியே பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, தினமும் வீட்டில் இருக்கிற 3 பேரோ 4 பேரோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பழக்குங்க. சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அந்த அனுபவம். ஈவன் ஒரு காலத்துலலாம் எப்படி சொல்கிறது, நிலாச்சோறுலாம் சாப்பிட்ட கல்ச்சர் தான் நம்மளதெல்லாம். வீட்டுக்கு வெளியில் நிலா வெளிச்சத்தில் எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட சாப்பாடெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து மாறி மாறி ஷேர் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறோமான்னா இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஈவன் ஒரு ஒர்க் பிளேஸில் கூட சரி, இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றா சாப்பாடு டைமில் உட்காடுறாங்கன்னா கூட அங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்க சாப்பாடு அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. முந்தின நாளே பேசிப்பாங்க,
நான் இதை செஞ்சு கொண்டு வரேன், நீ சாப்பாடு மட்டும் கொண்டு வா, நீ சோறு, நீ ரசம் கொண்டு வா, நீ பொரியல் கொண்டு வான்னு பேசிக்கிட்டு எல்லாம் ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. பாட் லஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்றைக்கி அதெல்லாம் கூட போயிடுச்சு. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி, வீட்லேயா இருந்தாலும் சரி, ஒன்றா சேர்ந்து கலந்து பேசி அந்த மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல் அந்த எமோஷனோட ஃபீல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த அனுபவம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அந்த மெமரிஸ் உடம்பு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த ஃபுட்டை டேஸ்ட்டு தெரியும், எவ்வளவு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எல்லாமே புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? பாய், டேக் கேர்.